கால சூழ்நிலையில் வாசிப்பு திறன் குறைந்துவிட்டதா இல்லையா? வாசிப்பு திறன் அப்படிங்கிறது இன்னைக்கு என்னன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மாணவர்கள் யாருமே வாசிப்பதில்லை. ஒரு காலகட்டத்துல வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு சில புத்தகங்களை படிச்சுட்டு இந்த புத்தகங்களை நீங்க படிக்க நல்லா சேர்க்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நிலை இல்லை. ஏன்னா எல்லாரும் அலைபேசி பயன்படுத்துறோம். அலைபேசியில் இருக்கிற நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது தரையிடவே பார்த்து பழகிட்டதுனால புத்தகங்கள் படிக்கிற ஆர்வம் நம்மளே வந்துச்சு. இல்ல இன்னும் நிறைய படிக்கலாம் அப்படிங்கிற சில நிலைகள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிற குழந்தைகளாகட்டும் மாணவர்களாகட்டும் நிறைய புத்தகங்களை படிக்கிறாங்க. அவங்க கல்வி அறிவியோடு சேர்த்து பொதுநல அறிவையும் வளர்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு இந்த இரண்டு விதமான சிந்தனைகளில் வாசிப்பு திறன் இன்றைய காலகட்டத்தில் குறைந்து விட்டதா இல்லையா அப்படின்றதுதான் நமக்கு எங்களுடைய கேஸ் ஸ்டடி. குறைந்து விட்டது அப்படின்னு சில பேர் சொன்னாலும் சில பேர் வந்து இல்ல நம்ம படிச்சுட்டா இருக்கோம். ஏன் அப்படின்னா மொபைல் போன்லயே நிறைய கதைகள் நாவல்கள் வருது, மின் இதழ்கள் வருது, நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாணவர்களிடையே இந்த ஆய்வுக்கு உட்படுத்தி என்னென்ன முடிவு பண்ணுவோம்? வணக்கம், நான் ஸ்வேதா பேசுறேன், சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் செகண்ட் இயர். ஸோ இந்த காலத்துல புத்தகங்கள் படிக்கிறதுங்கிறது சில காரணங்களால மறுக்கப்படுகிறது, சில காரணங்களால தவிர்க்கவும் படுறது. ஸோ இந்த காலத்துல வந்து போன்ஸும் டெக்னாலஜி இப்போ ஏஐ எல்லாம் வரதுனால புக்ஸ் வந்து நம்ம கடையில போய் காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லாம போன்லயே ஆன்லைன்ல பிடிஎஃப் கிடைக்குது, நிறைய பேர் படிக்கிறாங்க. அதனால வந்து பின்விளைவுகளும் இருக்கு. புக்ஸ் படிச்சும் ஆன்லைன்ல படிக்கிறதுனால சில பேருக்கு கண் வலி, கண் பிரச்சனைகள் இருக்கு. அதே சமயம் புக்ஸ் மேல இருக்கிற ஒரு ஆர்வத்தினால அவங்க நிறுத்துறதும் கிடையாது. ஸோ புக்ஸ் படிக்கிறதுனால மெரிட்ஸும் இருக்கு, டிமெரிட்ஸும் இருக்கு. ஆனா அது ரெண்டுமே பாக்குறப்போ ரீடிங் புக்ஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு பிராட் மைண்டோட ஆஸ்பெக்ட் கொடுக்கும். நிறைய தெரிஞ்சுக்குவீங்க, நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்குவீங்க, தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், தெரியாத விஷயத்த நிறைய பேருக்கு பகிரவும் செய்யறோம். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், ஐம் சக்தி. நான் செகண்ட் இயர் சைபர் செக்யூரிட்டி படிக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா புக்ஸோட இம்பாக்ட் பற்றி சொல்ல போறேன். நிறைய பேர் ஏஐல சாட் இதெல்லாம் போட்டு படிக்கிறதுனால யாருமே புக்ஸ் படிக்கிறது, அது சில பேர் படிக்கிறாங்க. அவங்க எல்லாமே ஓல்ட் ஏஜ்னாலும் அவங்களோட படிக்கிறாங்க, இங்கிலீஷ் யாருமே படிக்கிறதுல அதனால. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாசிப்பு திறன் கம்மியாயிடுச்சா இருக்கு இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிப்பு திறன் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ முக்கால்வாசி மக்கள் எல்லாருமே தன்னுடைய வேலை நிம்மதிக்காகவும் மன நிம்மதிக்காகவும் நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்கிறத நானே பார்த்துருக்கேன். மற்றும் மக்கள்கள் அனைவருமே நாவல்ஸ் வாழ்க்கை வரலாறு நம்ம பழைய ஆட்களோட வாங்கி படிக்கிறத நான் பார்த்துருக்கேன். நானுமே படிச்சு கொண்டு இருக்கிறேன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் படிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா மக்கள் பாதி பேர் என்னன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிக்கிறது என்னன்னா முக்கால்வாசி புத்தகங்கள் தான் படிக்கிறாங்க, போன்லயும் புத்தகங்கள் வச்சு தான் படிக்கிறாங்க. ஆனா படிக்கிறது எந்த விதத்திலும் குறைஞ்சும் போகல, எந்த விதத்துல அதிகமும் ஆகல. ஏன்னா மக்கள் பாதி பேர் குறைச்சு போச்சுன்னு சொல்றவங்க அவங்க வந்து அவங்க படிக்கலன்னு சொல்லலாம், இல்ல மத்தவங்க அவங்க தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஆனா சொல்ல போனா முக்கால்வாசி பேர் படிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால நான் சொல்லுவேன் வாசிப்பு இன்னும் குறையல, அப்படியே தான் இருக்கு. நன்றி. வந்துட்டு ஆன்லைனை வந்துட்டு யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம ஆன்லைன்ல யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதே மூலியமா நம்ம இதை யூஸ் பண்ணி லைக் படிக்கிறாங்க. ஸோ தமிழ் வந்துட்டு வாசிப்பு திறன் வந்துட்டு இல்லாம போகல. இதனால வந்துட்டு நிறைய பேர் படிச்சு குவாலிஃபிகேஷன் ஆகுறாங்க, டிகிரி எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் நிறைய ரிட்டர்ன் பண்றாங்க. அதை பத்தி நிறைய வந்துட்டு எழுதிட்டும் அதை பத்தி நிறைய இது வந்துட்டு நம்மளோட சோசியல் மீடியால வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதனால வந்துட்டு நம்ம என்ன சொல்ல முடியாது, இல்ல அந்த மாதிரி சொல்லவே முடியாது. ஸோ இருக்கிறது நம்ம மூலியமா தான் டிஸ்ட்ராக்ட் ஆகுறவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்காங்க, இல்லைன்னா வந்துட்டு இல்ல. ஸோ இதை வந்துட்டு பாசிட்டிவா எடுத்து இம்பாக்டா எடுத்து பண்ணோம்னா இதுலயும் அச்சீவ் பண்றவங்க இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு வாசிப்பு திறன் வந்துட்டு கம்மியாகல. வேற ஒரு போன்ல படிக்கிறதுனால வந்துட்டு சில டைம் வேற ஆப்ஸ் நோட்டிபிகேஷன் வரதுனால டிவியேட் ஆகி வந்துட்டு அந்த ஆப்ல போய் நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்டடிஸ் வந்து ஸ்பாயில் பண்றதுக்கு வந்துட்டு சான்ஸ் இருக்கு. அதனால போன்ல படிக்கிறதுக்கு வந்துட்டு என்னை பொறுத்தவரை இம்பாசிபிள் தான். ஆனா இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு ஸ்டடீஸ்ங்கிற இதுல வந்துட்டு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது இருக்கு. பட் வந்து இப்போ புக் ரீடிங் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு இந்த போன் வந்து. இன்றைய காலகட்டத்தில் வாசிப்பு திறன் குறைந்து விட்டது போல தெரிந்தாலும் கண்டிப்பாக தொழில்நுட்ப யுகத்தில் வாசிப்பு திறன் அதிகரித்து விட்டதுதான் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் கைபேசி கையில் இருக்கும்போது கூட சில கதைகளை நாம் படிக்கும்போது தொடர்ந்து கதைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் நாம் வாசிப்பிற்கு அடிமைப்பட்டுக் கொண்டு அல்லது வாசிப்பை சுவாசிப்பது போல் நேசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்திலும் நிறைய புத்தகங்களும் மேகசின்ஸும் நிறைய இதழ்களும் சிற்றிதழ்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் மக்களிடையே வாசிப்பு திறன் அவசியம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் நாம் கதை கேட்டு வளர்ந்தவர்கள், படித்து படித்து சில விஷயங்களை அனுபவங்களை அனுபவித்து தெரிந்து கொண்டவர்கள். அப்படிப்பட்ட நிலையில் வாசிப்பு என்பது நம்முடைய சுவாசம் போல
வாசிப்பை நேசிப்பவர்கள் இன்று வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் வாசிப்பு தான் நம் வாழ்க்கையோடு இணைந்தது. அந்த வாசிப்பு நமக்கு சில செய்திகளை மட்டுமல்ல, சில கருத்துக்களையும் அனுபவ விளைவுகளையும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறது. இந்த வகையில் வாசிப்பு என்பது குறைந்து விடவில்லை, இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் நம்முடைய வேரிலிருந்து வந்தவர்கள் தான், நம்முடைய மரபை மறந்தவர்கள் அல்ல. கதை கேட்டும் கதைகளை சொல்லியும் வளர்ந்த நம்மிடம் வாசிப்பு என்பது மிகவும் சுவாசமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை என்னுடைய நிலைகளில் முடிகிறது. நன்றி, வணக்கம்.